நேரம் அப்படியே போயிட்டே இருக்கு. இதெல்லாம் சாப்பிட்டு தான் போகணும். அதனால இங்க பேசிய தலைவர்கள் எல்லாம் முன்னாலே பேசுவவங்க கொஞ்சம் விரிவாக பேசினாலும் பின்னாலே பேசிய தலைவர்கள் எல்லாம் சுருக்கமாக பேசியிருக்கிறார்கள். இது நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, வர இருக்கிற 2026 தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக போகிற தேர்தல். நம்முடைய என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிற தேர்தல். அந்த தேர்தலில் எல்லாம் கடுமையாக உழைக்க வேண்டும், கடுமையாக உழைக்கணும். நீங்க என்ன சொல்லுகிறீர்களோ அருமைக்குரிய அண்ணன் தினகரன் சொன்னதை போல, அண்ணன் பாப்பா சுப்பிரமணியன் சொன்னதை போல, அண்ணன் செல்வம் சொன்னதை போல, இங்க இருக்கிற முன்னணி தலைவர்கள் ராஜி சொன்னதை போல, வெற்றி சொன்னதை போல, இன்னும் இருக்கிற ஏழை இளைய சகோதரர்கள் சொன்னதை போல நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை உங்கள் காமராஜ் கேட்பார் என்கிற அந்த உறுதிய நிலத்தை தெரிவிப்பது. இதுவரை இந்த தொகுதியுடைய தேவைகள் எந்த மூலையில யார் கேட்டாலும், சாதாரண மாணவர்கள் சாமானிய மாணவர்கள் யார் கேட்டிருந்தாலும் இடத்துல ஒரு கோரிக்கை என்று சொன்னால் அந்த கோரிக்கையை நான் நிறைவேற்றி தந்திருக்கிறேன். ஒரு கிராம மக்கள் ஒரு கோரிக்கை வைத்திருந்தால் அதை நிறைவேற்றி தந்திருக்கிறேன். எனவே இந்த தொகுதியில் 15 ஆண்டுகள் உங்களோடு பயணிக்கிற வாய்ப்பை கொடுத்த எனது அன்பு சகோதரிகள், 2011 நான் தொகுதியுடைய சட்டமன்ற வேட்பாளராக அம்மா அவர்களால் அறிவிக்கப்படுகிற பொழுது நான் எல்லா இடத்தையும் பேசினேன், எல்லா இடத்தையும் சொன்னேன், உங்களுக்கு கடமைப்பட்டிருப்பேன். எல்லாரும் நான் பேசுவேன். இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு நீங்க போட்டு வச்சுதான் பார்த்தா தெரியும். காமராஜ் உங்களுக்கு கடமைப்பட்டவன், காமராஜ் உங்களுக்கு உடமைப்பட்டவன். இவருடைய வாழ்நாள் முழுவதும் இதே காமராஜாக, இன்றைக்கு நிற்கிற காமராஜாகவே வாழ்நாள் முழுவதும் இருப்பேன் என்று சொன்னேன். 10 வருஷம் அமைச்சராக இருந்திருக்கிறேன். 10 ஆண்டுகள் தமிழகத்தில் உணவுத்துறை அமைச்சராக 10 ஆண்டுகள் தொடர்ந்து இதுவரை யாருமே இருந்தது கிடையாது. நான் 10 ஆண்டுகள் இருந்திருக்கிறேன். பெருமைக்காக சொல்லவில்லை, பெருமைக்கு நான் உணவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்கும் பொழுது என் நெருங்கிய நண்பர்கள் கேட்டார்கள், அமைச்சரான 6 மாதம் கழிச்சு அமைச்சரான 2011 ஜெயிச்சிடும். ஜெயிச்சுட்டு 6 மாதம் கழிச்சுதான் அமைச்சராக்குறாங்க அம்மா. என்ன அமைச்சராக்குற உடனே நண்பர்களுடைய நெருங்கிய நண்பர்கள் சொன்னார்கள், நீங்க அமைச்சரானது எங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி, நான் உணவு மந்திரி ஆகிருக்கீங்க. தமிழ்நாட்டில் உணவு மந்திரி நிறைய பேர் ரொம்ப நாள் தாக்கு பிடிச்சது கிடையாது. 2 வருஷம் 1 வருஷம் 3 வருஷம் அதிகபட்சம் 5 வருஷம் தான் இருந்திருக்காங்க. அதனால ரொம்ப நாள் தாக்கு பிடிச்சது கிடையாது. அம்மா பீரியட்ல உணவு மந்திரிகளுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அதனால உணவு மந்திரியானது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குதுன்னு சொன்னார்கள். அதையெல்லாம் மீறி உங்களுடைய தெம்போடு, உங்களுடைய தைரியத்தோடு, நீங்கள் கொடுத்த ஊக்கத்தோடு 9 ஆண்டுகள் தமிழ்நாட்டுடைய உணவுத்துறை அமைச்சராக இருக்கிறேன். உணவுத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் நான் பெரிய அமைச்சராகிவிட்டேன் எங்கள் கோதாவில ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. ஒரு நாள் கூட அமைச்சர் கோதாவிற்கு வந்ததே கிடையாது. சாதாரண மனிதனாகத்தான் இருந்திருக்கு. காலில் அப்படியே போயிட்டு இருக்கும்போது 9 வருஷம் என் காலில் சுதந்திர கொடி பறந்திருக்கிறது. 9 ஆண்டுகள் என்னுடைய காலில் சுதந்திர கொடி பறக்க விட்டு சென்றிருக்கிறது. ஆனால் அந்த கொடி பறக்கிறப்ப பார்ப்பேன், பார்க்க நம்ம அமைச்சரா போயிட்டு இருக்கோம். அப்பதான் என்ன பண்ணானே, அருமைக்குரிய சகோதரர், நான் அமைச்சராக இருந்த காலத்திலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய காலத்திலும் சரி, நான் அதுக்கு முன்னாடி அதிமுக ஒன்றிய இணைச்சாளர் எனக்கு முதல்ல பதவி. அதிமுக ஒன்றிய இணைச்சாளர் தான் நான் முதல்ல இருந்த பதவி. அந்த ஒன்றிய இணைச்சாளர் ஆகிற பொழுது அதையே பெரிய பதவி நினைச்சு வேலை பார்த்தேன். ஒன்றிய இணைச்சாளரே நமக்கு கிடைத்த பெரிய பதவி நினைச்சு வேலை பார்த்தேன். அப்புறம் ஒன்றிய செயலாளர், மாவட்ட இளைஞர் செயலாளர், மாவட்ட செயலாளர், மாநில செயலாளர், அம்மா பேருடைய மாநில செயலாளர், எம்பி ஆன, எம்எல்ஏ ஆன, இதெல்லாம் வாய்ப்புகள். நான் ஒரு நாள் கூட என்னுடைய பதவி ரொம்ப பெரிய பதவிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு வந்தது கிடையாது. இது நான் வானத்துல குதிச்சேன். ஒரு சின்ன கிராமத்துல வந்தவன், ஒரு சின்ன கிராமத்திலிருந்து இந்த இடத்துக்கு நிக்கிறவன். அம்மா நாடாளுமன்றத்தில் என்னோட மேடம் ஸ்பீச்ல பேசினேன், கண்ணி பேச்சு. பாப்பா மேடம் ஸ்பீச்ல என்னுடைய முதல் பேச்சு கண்ணி பேச்சு நாடாளுமன்றத்தில் 2001. எனக்கு 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 25 ஆண்டுகளுக்கு முன்னால் நாடாளுமன்றத்தில் நான் பேசுறேன்.
அது கன்னி பேச்சு, முதல் பேச்சு. அத பேசுற போது நான் சொன்னேன், இந்தியாவில் 10 சின்ன கிராமத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இல்லை இல்லை, நான் பேசுற பேச்சு இதுதான், இல்லை இல்லை, 10 கிராமங்கள் இல்லை, 10 சிற்றூர்கள் எடுத்துக்கொண்டால், இந்தியா முழுக்க 10 சிற்றூர்கள் எடுத்துக்கொண்ட, இன்னைக்கு இங்க காமராஜ்னு எம்பி காமராஜன் அடிச்சு பார்த்தா முதல் பேச்சுல அதான் வரும். அதுல இல்லை இல்லை, சிற்றூர்கள் 10 சிற்றூர்கள் எடுத்துக்கொண்டால், அந்த சிற்றூர்கள்லாம் என்னுடைய ஊர்லாம் ரொம்ப சின்ன ஊரா இருக்கும். எல்லாருக்கும் தெரியும், ஊர் எல்லாருக்கும் தெரியும், நான் பிறந்த ஊர் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஊர்ல பாலம்லாம் கிடையாது. பாலம் கட்டி இருக்கிறார் காமராஜ் என்று ராமச்சந்திரன் அவர்கள் எப்படி இந்த பாலம் எல்லாம் வந்தது என்று கேட்டார்கள். அன்றைக்குரிய அண்ணன்மார்கள் கேட்டார்கள், சகோதரர் கேட்டார்கள். அதனுடைய அது எந்த வழியில வந்தது என்பதற்காக சொல்கிறேன். நான் பிறந்த ஊர்ல பாலம் கிடையாது. சட்டசபை நடந்து போகணும். ரெகுலேட்டர் பாருங்க, ரெகுலேட்டர் நடந்துதான் நான் பள்ளிக்கு பெருவாள் நாளுக்கு 6வது 5வது வரைக்கும் எங்க ஊர்ல பள்ளிக்கூடம். 6வதுக்கு பெருவாள் நாளுக்கு போகிற போது சைக்கிள் அப்படியே தட்டி தட்டி விடும். அப்படியே தட்டி தட்டி நடந்து போய் அந்த ரெகுலேட்டர் போய் தான் நம்ம வெளில போய் ஆகணும். அந்த பாலம் இல்லை எங்க ஊர்ல. நான் எம்பி ஆனதுக்கு பிறகுதான் என் ஊர்ல பாலம் போட்டாங்க. நான் எம்பி ஆனேன் 2001ல. 2001ல எம்பி ஆனதுக்கு பிறகுதான் அந்த ஊர்ல பாலமே வந்துச்சு. அந்த ஊரை பற்றி நான் சொல்கிற போது, நான் பிறந்த ஊர் பேர் சோத்திரியம். நம்ம தொகுதி நிறைய சோத்திரி இருக்கு. இதெல்லாம் பள்ளமான பகுதி, அதுக்கு சோத்திரியன்னு பேரு அப்படிதான் வச்சிருக்காங்க. அந்த 10 ஊரை எடுத்துக்கிட்டோம்னா, 10 சிற்றூர் எடுத்துக்கிட்டோம்னா, என்னோட ஊர் தான் ரொம்ப சின்ன ஊரு. அந்த ஊரில் இருந்து இந்த அவைக்கு, இந்த அவை என்று சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற மேல உறுப்பினர் சொன்னால் முன்னாள் கவர்னர் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள், முன்னாள் முதலமைச்சர் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள், நாட்டில் இருக்கிற ஜாப்பான்கள் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். இந்த அவையில அம்மா அவர்கள் என்னை நிறுத்தி சாதாரணமானவனை, சாமானியமானவனை இந்த அவையில நிறுத்தியிருக்கிறார்கள் என்று நான் அந்த அவையில பேசுறேன். முதல் பேச்சியோட பேச்சு இதுதான். நான் இது எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, அம்மா என்னை இப்ப நம்ம கட்சி சார்பா 2 பேரு, நம்ம கூட்டணி சார்பா நாடாளுமன்ற மேல உறுப்பினராக சென்றார்கள். ஒருவர் டாக்டர் தம்பிதுரை, இன்னொருவர் டாக்டர் அன்புமணி அவர்கள். 2 பேருக்கும் அன்புமணி அவர்கள் எல்லாம் அன்னைக்கு வாழ்த்து சொல்லிட்டு வந்தோம். தம்பிதுரை அன்புமணி எல்லாம் வாழ்த்து சொல்லிட்டு வந்தோம். இப்ப 2 பேர் போறாங்க. அது மாதிரி நான் ஒரு காலத்துல போனேன். 2001ல 6 பேர் தேர்வு செய்யப்பட்டோம். நானு, எஸ் சந்திரன், பிஜி நாராயணன், கோகுலேந்திரன், 4 பேரும் திமுக சார்பில் சரத்குமார், காங்கிரஸ் சார்பில் ஞானதேசி, 6 பேர் அன்னைக்கு போனோம். 6 பேர் மேல போய் கட்சியுடைய அலுவலகத்தில் மேல அம்மா அறிவிச்சாங்க. அறிவிச்சு வெளில மாடிப்படி இறங்கி கீழே வந்தேன். இந்த ஹிந்து பேப்பர்ல என்ன கேட்டாங்க, பேட்டி கேட்டாங்க. என்னங்க என்ன சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லலாம், இது ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன நான் சொன்னேன், அம்மா போட்ட பிச்சைங்க அப்படின்னு சொன்ன. ஹிந்து பேப்பர்ல என்னை கேட்டதுக்கு எனக்கு இது அம்மா போட்ட பிச்சைங்க என்று சொன்னேன். அதுக்கு சரி அது இருக்கட்டும், அவருக்கு மறுபடியும் கேட்கிறாங்க, அதுக்கு வேற ஏதாவது சொல்லுங்க. சரி அது விடுங்க, அது வேற ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னாங்க. எழுதிங்க அப்படின்னு சொன்னேன். அவரு பேப்பர் எடுத்துட்டு எழுத போனா நான் சொன்னேன், அம்மா போட்ட பிச்சை, அம்மா போட்ட பிச்சை, அம்மா போட்ட பிச்சை 3 வாட்டி எழுதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சொன்னதுக்காக சொல்லல, இதை அப்படியே எழுதிட்டாங்க. இந்து பேப்பர்ல அப்படியே எழுதிட்டாங்க. அம்மா மறுபடியும் இந்த சர்டிபிகேட் வாங்குறதுக்கு பாக்குறதுக்கு போனேன். அது என்ன காமராஜ் கேட்டாங்க இந்துல, அம்மா பேப்பர் எல்லா பேப்பரையும் காலையில் படிச்சுவாங்க. ஆங்கில பேப்பர்லாம் அம்மா சர்வசாதாரணமா ஆங்கில புத்தகங்கள், ஆங்கில பேப்பர்லாம் சர்வசாதாரணமா படிக்கிற மிகப்பெரிய தலைவி. அம்மா என்ன கேட்டாங்க காமராஜ், என்ன ஏதாவது பேட்டி கொடுத்துருந்தாங்க. பேட்டி கொடுக்க வேண்டிய காமராஜ், நான் என்னமா பேட்டி கொடுத்தேன். அப்ப எனக்கு ரொம்ப சின்ன வயசுல, அப்ப 2001 ஆண்டுகள் ஆயிட்ட 2001ல அந்த விசுவாசத்தோடு இன்றைக்கும் அம்மாவை நினைத்தால் பல பேர் பல முடிவுகளை, பல மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் பாருங்க. இன்றைக்கும் எனக்கு அம்மா இருக்காங்க, நமக்கு முன்னாடி அம்மா இருக்காங்க. அந்த எண்ணத்துல நம்முடைய செயல்பாடுகள் அம்மா பார்க்கிறார்கள். அம்மா பார்க்கிறாங்க. நம்ம டிடிவி அவர்கள் பொதுச்செயலாளர் இருக்காங்க, அம்மாவுடைய பொதுச்செயலாளர் இருக்காங்க. நானும் அவரும் நான் 6 ஆண்டுகள், அவர் 11 ஆண்டுகள், 6 ஆண்டு நாடாளுமன்ற மேல உறுப்பினர், 5 ஆண்டு தேனி பெரிய உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்.
நாடாளுமன்ற லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு அவர் இருந்தார். அந்த இருக்கிற காலங்கள் அவரோடும் மிக நெருக்கமாக இருக்கிற வாய்ப்புகள் எல்லாம் அன்றைக்கு அம்மா அவர்கள் மூலமாக எனக்கு கிடைத்த வாய்ப்புகள். நம்ம ஊர் சேகரா இருந்தாலும் அம்மா அவர்களுக்கு மூலமாக கிடைத்த வாய்ப்புகள் ஒரே இடத்துல தங்கியிருக்கு, ஒரே வீட்டில் தங்கியிருக்கான வாய்ப்புகள் எல்லாம் அன்றைக்கு நாங்கள் பெற்றிருக்கிறோம். டெல்லியில நார்த் ஒரே இடத்துல தங்கியிருக்கிற வாய்ப்புகள் எல்லாம் அன்றைக்கு இந்த வாய்ப்புகள் எந்த தலைவரோடு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருந்தார்கள். புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு அடுத்த கட்டத்தில் இருந்தவர்கள் என் மீது அந்த அளவுக்கு பிரியமாக இருந்தார்கள். இன்றைக்கு அண்ணன் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களும் என் மீது மிக அன்போடு பிரியத்தோடு, இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா அன்போடு பிரியத்தோடு இருக்கிறார்கள். தலைமையோடு பிடித்தமாக பிரியமோடு இருக்கிற தலைவர்களாக இருக்கிற அளவில் நான் நடந்து கொள்கிறேன். அதே நேரத்தில் தலைமை நமக்கு பிரியமாக இருக்கிறது என்பதனால நான் என்னுடைய ஃபீல்ட, என்னுடைய சகோதரர்கள் இயக்கத்தில் நண்பர்களை, கீழே அடிமட்டத்தில் இருக்கிறவர்களை அதே பிரியத்தோடு இந்த அளவுக்கு நான் நடந்து கொண்டிருக்கிறேன். தலைமை எந்த அளவுக்கு பிரியமாக இருக்குமோ அதே அளவுக்கு நம்முடைய சகோதரர்கள் பிரியமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துல இன்றைக்கு வரை நடந்திருக்கிறேன். அருமைக்குரிய சகோதரர்கள், நீங்க தினகரன் சொன்னார் எல்லாரும் ஒன்னா இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு பெருமையா இருக்கிறது, இதே பெரிய வெற்றியை பெறப் போகிறது என்று சொன்னாங்க. பெரிய மகிழ்ச்சி. எல்லாரும் 2011 கிட்டத்தட்ட எனக்காக ஓடி ஓடி கேட்டவர், ஓடிய பாருங்கள். ஒரு நாள் இரவு ஒரு செய்தியை சொல்லிவிட்டு தொடராஜம் வெற்றியை ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். பதறி போய் சொல்றாங்க. அது இரவு கூட அவங்க தூங்கல. செய்திகளை சொல்ல வரவில்லை. இரவு கூட கண்டிப்பா நம்ம தூங்கல. நான் எதை எந்த காலத்தில் நான் சொன்ன பாருங்க, ஒன்று இணைச்சாதான் எனக்கு பெரிய பதவி என்று நான் நினைத்து பணியாற்றி சொன்ன பாருங்க. அந்த மாதிரி நான் எதையும் எந்த காலத்திலும் மறந்தவங்க கிடையாது. எனவே அருமைக்குரிய அருமை சோதனை இடையில சின்ன சின்ன சக்கடங்கள் வந்திருக்கலாம். அது அது இது இயல்பு. அந்த காலத்து ஓட்டம், நீண்ட நெடிய ஓட்டம், சுருக்க ஓட்டம்னா டக்குனு முடிஞ்சு 100 மீட்டர்ஸ் டக்குனு முடிஞ்சு போயிடும். நம்ம ஓட்டம்னா மாரத்தான் ஓட்டம். நமக்கு இருக்கிற எல்லாருடைய ஓட்டம் மாரத்தான் ஓட்டம். ஓட்டிற பொழுது ஏதாவது ஒன்று சொல்லிவிடுவாங்க, தேவையான ஒன்று சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று இருக்கிறவங்களுக்கு காமராஜ் சொல்லி போறோம், வெற்றி இந்த மாதிரி சொல்லி போறோம், பாப்பான இந்த மாதிரி சொல்லி போறோம், நம்முடைய தினகரன் மாதிரி சொல்லி போறோம். அதுக்குள்ள மனித இயல்பு எல்லாத்தையும் மீறி மனிதனுக்கு வருவது. அதையெல்லாம் இன்றைக்கு மாறி மீறி ஒரே மேடையில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம், ஒன்றாக அமர்ந்திருக்கிறோம், ஒன்றாக கைகோர்த்திருக்கிறோம். கூட்டணி மிகப்பெரிய கூட்டணி. இந்த தொகுதியை பொறுத்தவரை இன்றைக்கு இருக்கிற நம்முடைய அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அன்றைய தமிழ் மாநிலத்தில் இருக்கிற எல்லா இயக்கங்கள் எல்லாம் மிகப்பெரிய இயக்கங்கள். எல்லா கட்சியும் வாக்கு வங்கி இருக்கிற தொகுதி நம்முடைய தொகுதி. எல்லாத்தையும் மீறி ஒரு யாருக்கு ஒரு சின்ன கெடுதல் கூட செய்யக்கூடாது என்று இருந்த 15 ஆண்டுகளாக பணியாற்றி உங்கள் சகோதரர் காமராஜ். இதெல்லாம் நம்முடைய வெற்றிக்கு மிகப்பெரிய வழிவகுப்பு ஒன்று இருந்த போதிலும் நாம அதை அப்படியே விட்டுறக்கூடாது. ஆனந்திக்கு பேசின நெஞ்சத்தை பேச நினைக்கிறேன். காலேஜ்ல தேர்தல் இருந்தப்ப அவங்களும் காமராஜர் சொல்ல வந்தான், அதை தம்பி விட்டான், ஆனந்த் விட்டாப்டாது. அவங்களும் காமராஜர் சொல்ல வந்தான். அதனாலதான் என்னுடைய வெற்றி அதுக்கு முன்னாடி அரேஞ்ச் பின்னாடி வந்துருச்சு. முதல்ல அரேஞ்ச் வெற்றி பெற்றுதான் அந்த 2082 தான். அது அவங்க வேலை பார்த்தாங்க காமராஜர். அதனால பெரிய வெற்றி பெற்றோம்னு சொல்லலாம். அதைத்தான் இன்றைக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். எல்லோரும் நீங்கள் தான் வேட்பாளர்கள் உழைத்தால் நம்மை வெல்வதற்கு யாரும் இல்லை. எல்லாரும் நீங்க தான் வேட்பாளர், நம்ம தான் வேட்பாளர். காமராஜ் சொல்லுவாரு, ஒன்றிய சொல்லுவாரு, நகரம் சொல்லுவாரு, நண்பர்கள் சொல்லுவாரு, கோத்தன் சொல்லுவாரு, யாரும் அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்களா என்பதெல்லாம் இல்லை. இப்ப சாமி சொன்னாரு, இப்ப நன்றியோட கோத்தன் சொல்ல போறாரு, ஒரு 2 பேருக்கு நம்ம வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் இந்த இயக்கத்துக்காக பேசுறாங்க. எல்லாரும் பேசுவதற்குரிய அதிமுக ஒரு 3 பேர், அதே மாதிரி நம்ம கூட்டணி கட்சியில 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி பேச வைக்கிறோம். பல வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் வாய்ப்பு எங்க கொடுப்போம் எல்லாருக்கும் வாய்ப்பு வந்துடும். அதனால நம்மள சொல்லையே நம்மள குக்கலையே நம்மள போலையே வரலையே அப்படிங்கிற எண்ணம்னா யாருக்கும் வரக்கூடாது. முன்னாள் நாகராஜர் வரவேற்பு போட்டுருந்தோம், சாமியை சொல்லிட்டு அவர் பேச வச்சோம். இந்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள் சில பேரெல்லாம் அப்படிதான் அக்காமடேட் பண்ண முடியும். அதுல சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் மனசு எல்லாம் தூக்கி கலாசி எரிஞ்சாங்க.
எந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம தூக்கி கலாசி எரிஞ்சிடணும். நமக்குள்ள 2000 நம்ம எப்படி இருந்தாலும் எப்படியாவது ஆட்சி பிடிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு கவனநலம் ஆடிக்கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எனக்கு முன்னாடி சொன்னது கூட 5000 ரூபாய் பணம், 3000 ரூபாய் பணம், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாசத்துக்குள்ள பணம், 2000 ரூபாய் கோடை காலத்து பணமா உதவியா. போன வருஷம் போட விளையாட்டு கேட்கிறாங்க, எல்லாத்தையும் கேட்கிறாங்க. சகோதரி கேட்கறது போல போன வருஷம் போட வரல, முதல்வர் போட வரல, முதல்வர் போட வரலையா? ஏங்க பொங்கல் பரிசா இந்த வருஷம் தான் கொடுத்தாங்க, போன வருஷம் இல்லையே. நம்ம அதுக்கு முதல் வருஷம் 1000 ரூபாய் கொடுத்தோம், 2வது வருஷம் 2500 ரூபாய் கொடுத்தோம். இன்னைக்கு எதை போட்டுருக்காங்க? இதெல்லாம் போக எடப்பாடி ஆட்சி வந்து 10,000 ரூபாய் பணம் எல்லாரும் கையில கொடுக்கலாம். மத்திய அரசாங்கம் நம்முடைய அரசாங்கம், இந்த கூட்டணியுடைய மத்திய தலைமையிலாகிற நம்முடைய அரசாங்கம் தான் இன்னைக்கு என்டிஏ கூட்டணியுடைய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தலைவர் என்டிஏ கூட்டணிக்கு மத்தியில தலைவராக இருக்கக்கூடிய மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் நமக்கு மாதம் 10,000 போனா எடப்பாடி கேட்ட கொடுக்க மாட்டாங்களா? உடனடியாக 10,000 செய்ய முடியாத எதையும் சொல்ல மாட்டார். எடப்பாடியா செய்ய முடியாத எதுவும் சொல்ல மாட்டார். திமுக தோல்வி பயம் வந்துவிட்டது. திமுக தோல்வி பயம் வந்துவிட்டது. அதனால 1000 போடலாமா, 500 போடலாமா, 2000 போடலாமா, 5000 போடலாமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரை விவசாயிகள் நேற்றைக்கு வழங்கமான பெரிய கூட்டம், வழங்கமான நேரத்தில் கடந்த தேர்தலில் நம்ம 107 ஓட்டு அங்க கட்டி வாங்கிட்டோம். வழங்கமான கூத்தெல்லாம் முடிச்சு வெளில வரும்போது குடாசம் வந்தது பிறகுதான் எங்க போய் கூட வாங்குறோம், வயலூர் வனமண்டலத்தில் போய் கூட வாங்குறோம். நான் 107 ஓட்டு வழங்கமான முடிச்சுட்டு வரும்போது, வழங்கமான டவுனை முடிச்சுட்டு வரும்போது 107 ஓட்டு குறைவா வர்றேன். எங்க போய் கூடுதுன்னு சொன்னா வயலூர் வனமண்டலத்தில் கூடுது. யார் கூடு? வயலூர் வனமண்டலம் ஜோதிராம கூடு. வேட்பாளர் கூடுல 107 ஓட்டு நம்ம கூட வாங்குறோம் 3 பூத்துல. அப்படியே ரைஸ் ஆகுது. அப்படியே ரைஸ் ஆகி 4500 ஓட்டு நம்ம ஜெயிச்சோம். அதுக்கு காரணம் பேசினா நம்ம பெரிய நீட்டிக்கு போவோம். நம்ம நம்ம எல்லாரும் கேட்டாங்க, காமராஜ் உடம்பு செல்லாம கிடந்தப்ப பொழைச்சுக்குவாரா வருவாரா, இப்போ வருவார் எல்லாரும் கேட்டாங்க. எல்லாரும் ஓட்டு போட்டுவாங்கன்னு நம்ம ஆட்கள் நினைத்தது ஒன்று. நம்மளுக்குள்ள சில நண்பர்கள் அன்னைக்கு இல்ல இருக்கிற நண்பர்கள் கூட அன்றைக்கு நம்மளோட நம்ம எல்லாம் ஒன்னா இல்லை. இவையெல்லாம் அன்றைக்கு காரணங்கள். எல்லா காரணத்தையும் அடிச்சிட்டோம். எல்லா காரணத்தையும் முடிவு செய்து விட்டோம். அதிமுக ஒருங்கிணைந்து அதிமுகவாக இருக்கிறது. கூட்டணி பலத்தோடு இருக்கிறது. கூட்டணி மிகப்பெரிய பலத்தோடு இருக்கிறது. ஸ்டாலின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். விலைவாசி எவ்வளவு நாள் பணம் போடு, ஈபி பில்ல பாருங்க. மாதமா நீ இப்போ 1 மாதம் போடுவேன், இந்த மாதம் தேர்தல் அறிவிப்பு வர வரை நீ பணம் போடுவேன், அது பிறகு போடுங்க. ஈபி பில்ல போற, ஈபி பில்ல போற 1 மடங்கு 500 ரூபாய் கட்டணும், 1000 ரூபாய் கட்டுறாங்க, 1000 ரூபாய் கட்டணும், 4000 ரூபாய் கட்டுறாங்க. அதனால மக்கள் இன்றைக்கு அவதிப்பட்டுக் கொண்டிருக்காங்க. நான் நேற்று சொன்ன பாருங்க, வலைமான பெரிய கூட்டம் நைட்டு கூட வரதுக்கு நேரம் ஆயிட்டு திருச்சியில மோடி அவர்கள் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கா. தஞ்சாவூர்ல நிர்வாகம் அழைத்து அவங்க நிலைமணி தகவல் அங்க வந்தாங்க. விஜயபாஸ்கர்லாம் எல்லாரும் நாங்களாம் ஒன்னா போய் எவ்வளவு பேர் இங்க வர்றது சொல்லி எல்லாம் ஒரு கூட்டம் நடந்து வரது கொஞ்சம் டைம் ஆயிட்டு இருந்தாலும் பெரிய கூட்டம் போய் நின்று இருந்துச்சு. இந்த கூட்டம் என்ன ஆச்சுன்னா, போன தடவை வலைமான்ல நான் சொன்ன பாருங்க 107 ஓட்டு கம்மியாக வந்தோம்னு விவசாயிகள் என்ன நினைச்சாங்க, நமக்கு எடப்பாடியார் நிவாரணம் கொடுத்தார், எடப்பாடியார் இன்சூரன்ஸ் கொடுத்தார். இன்னும் திமுக ஸ்டாலின் வர போறாரு, வெளியே தர போறாருன்னு எங்க தான் சொல்லிட்டு இருக்காங்களே, பெரிய வெளியில தந்துருவாரு, விவசாயிகளுக்கு இன்னும் கூடுதலா அள்ளி கொடுத்துருவாருன்னு நினைச்சு ஓட்டு போட்டாங்க. 505 வாக்குறுதிகள், 505 வாக்குறுதி விவசாயிகளுக்கு ஒரே ஒரு 5 ஆண்டுகளில் நிவாரணமே கொடுக்காத ஆட்சி திமுக ஆட்சி. நிவாரணமே கிடைக்கல. 1 ஆண்டு கூட நிவாரணம் கிடைக்கவில்லை. 1 ஆண்டு கூட இன்சூரன்ஸ் கிடைக்கவில்லை. இன்சூரன்ஸே கிடைக்கல. அதனால மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். விவசாயிகள், அனைத்து தரப்பு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று முடிவில் இருக்கிறார்கள். எனவே நீங்க எல்லாம் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும். அருமைக்குரிய அருமை சோதர் தம்பி ராஜி சொன்னார்கள், நீங்க எல்லாரும் இதுவே அழைப்பாக ஏற்று ஓடி ஓடி வேலை பார்க்கணும், யாரும் வேலை பார்க்காம இருக்கக்கூடாது, அவங்க கூப்பிட்டு சொல்லக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து போய் வேலை பார்க்கணும், நீங்க அழைச்சு போய் அவங்க மேல அழைச்சு போய் வேலை பார்க்கணும்னு ராஜி சொன்னார். அதுதான் சரியான கருத்து. நீ
அதெல்லாம் வந்து தேர்தலை பார்க்கக்கூடாது. நாட்கள் ரொம்ப குறைவான நாட்கள். இந்த 10 நாள் கோச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து பின்னடை வந்துடும். ஒரு 5 நாள் கோச்சிட்டு இருந்தோம்னா அதுக்குள்ள பின்னடை வரும். எனவே எல்லாரும் ஒண்ணு சேரணும். மன மாச்சரியங்கள், மன வேற்றுமைகள் எதுவும் இருக்கக்கூடாது. எனவே எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் நம்முடைய நிர்வாகிகளுக்கும் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தான் மாவட்ட செயலாளர், நான் வந்து எம்எல்ஏ, 10 ஆண்டு அமைச்சராக இருந்தேன். எல்லாரும் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவே அழைப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தேர்தலுக்கான அழைப்பு எல்லோரையும் இந்த தேர்தலுக்கான அழைப்பாக இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வந்து அவங்க அழைக்கிறேன் எனக்கு நான் எல்லாரும் வந்து அழைச்சுதான் ஆகணும். அதிமுக காரங்க எல்லாரும் அழைச்சிட்டு தான் போயும். அதிமுக ஒன்றியச்செயலாளர், நகரச்செயலாளர், நிர்வாகிகளுடைய கடமை பொறுப்பு. எல்லாரும் அழைச்சிட்டு தான் போயும். சில காரணங்களுக்கு எதை போடுற நீங்க உடனே தகவலை சொல்லுங்க. தயவு செய்து இந்த தேர்தலை யாரும் கோச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தேர்தல் வருகிற வரை, தேர்தல் முடிகிற வரை யாரும் கோச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய கோபம் ஏதாவது இருந்தா நீங்க உடனே அவங்க தலைமைக்கு தெரியப்படுத்துங்க. எல்லாம் எனக்கு தெரியப்படுத்துங்க. அதனால எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளலாம். ஏதாவது பிரச்சனை இருந்தால் உங்களுடைய பகுதியில ஒரு கிடைச்சா இருக்கும், பிரசிடண்ட்டுக்கு பிரச்சனை இருக்கும், ஏதாவது பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனை எல்லாம் இருந்தா எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளலாம். நம்முடைய தொகுதியை பொறுத்தவரை இன்றைக்கு நாம் வந்து ரைட் நாயரோடு இருக்கிறோம். திருவாரூர் மாவட்டத்தில் 4 தொகுதி ஜெயிக்கணும். இந்த முறை 4 தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற வீகத்தோடு வேலை பார்க்க போகிறோம். அதில் நம்முடைய தொகுதியை பொறுத்தவரை நம்ம இங்க 3 முறை சட்டமன்ற உறுப்பினர், 3 முறை சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ இருந்தோம், பெஞ்சர் தேய்ச்சிட்டு வந்தோம், சேரை தேய்ச்சிட்டு வந்தோம்னா இல்லை. எம்எல்ஏ வந்து சுதந்திரம் பெற்ற 1947 சுதந்திரம் பெற்றோம். சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து குடவாசல்லையோ, நன்னிலத்திலேயோ, பழங்கமானிலையோ ஒரு கல்லூரி இல்லை. கல்லூரியை முதல்ல நன்னிலத்திலையும், பழங்கைமானிலையும், குடவாசல்லையும் கொண்டு வந்து சேர்த்தது 2011 எம்எல்ஏ காமராஜ். அதுக்கு அம்மா கொடுத்தாங்க, எடப்பாடியார் கொடுத்தாங்க. அதனால கல்லூரியை கொண்டு சேர்த்துக்கிறோம். ரைட்டா சொன்னோமாங்க, கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறோம். பள்ளிகளை தலைமை வைத்திருக்கிறோம். எல்லா பள்ளிகளையும் தலைமை வைத்திருக்கிறோம். அருமைக்குரிய அருமை சகோதரர்கள் அண்ணன்மார்கள் சொன்னதை போல நம்ம எல்லா இடங்களையும் பாலம் போட்டு கொடுத்துருக்கிறோம். பாலம் எல்லா தேவையான இடத்துல அவ்வளவு இடத்துலையும் பாலம் போட்டுக்கிறோம். பாலம் போட்டுக்கிறோம், சாலை போட்டுக்கிறோம், சாலையில பஸ் எடுத்துக்கிறோம். இன்னும் தேவையான கட்டிடங்கள் என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறோம். இந்த பச்சைக்காய் கூட எங்கேயாவது இருந்துச்சு. இன்றைக்கு 15 ஆண்டுகளாக இந்த பயில இருக்கு, பச்சைங்க இருக்கு. இதுக்காக ஒரு இந்த பச்சை வந்து கையெழுத்து போட்ட ஒவ்வொரு கையெழுத்தும் நம்முடைய தொகுதி மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு தான் கையெழுத்து போட்டிருக்கிறது. இன்னும் மண்டை உள்ள காலம் வரை, என்னுடைய சிந்தை உள்ள காலம் வரை என்னுடைய தொகுதி மக்கள், என்னுடைய நன்னில மக்கள், என்னுடைய நன்னில தொகுதி மக்கள், என்னுடைய அருமைக்குரியவர்கள் அவர்கள் சொல்வதை கேட்பதுதான் என்னுடைய பணி வேலை என்பதை உறுதியாக இருக்கிறேன். அன்போடு தெரிவித்துக் கொண்டு ஒற்றுமையாக உழைத்து 2026 தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வையுங்கள். நம்முடைய கூட்டணி வெற்றி பெற வையுங்கள். உங்க அதிமுக நண்பர்களை கேட்டுக்கொள்கிறேன், கூட்டணி கட்சி தலைவர்களையும் நண்பர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தல் நம்முடைய களம். இந்த களத்தை வெற்றி களமாக மாற்றி காட்டுங்கள். வணக்கம், நன்றி.